மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அனைவருக்கும் கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை நலம் 360 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை வழங்கும் வகையில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 295 அரசு மருத்துவமனைகள், 424 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்கள் மற்றும் 463 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண்டிற்கு ஒருமுறை 14 அடிப்படை பரிசோதனைகளை உள்ளடக்கிய நலம் ஒருங்கிணைந்த இலவச கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ரூபாய் 51 கோடியில் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அறிவிப்பு எண் 11 1090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர்கள், 896 கிராம சுகாதார செவிலியர், 164 சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பணியாளர்கள், 130 கண் மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 20 வகையான 3594 பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2026-27 ஆண்டில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.